எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. மணவாள மாமுனிகள் அருளி செய்த ஆர்த்தி பிரபந்தத்தில் 8வது பாசுரம். இந்த பாசுரத்தில் லோகத்திற்கெல்லாம் எம்பெருமான் தாயாகவும் தகப்பனாகவும் இருப்பவன், ஆனாலும் எம்பெருமானை காட்டிலும் கருணை கொண்ட எம்பெருமானார் நம்முடைய ராமானுசனானவன் எல்லாருக்கும் ஹிதமளிக்கும் தகப்பனாகவும் அன்பை பொழியும் தாயாகவும் இருப்பவர் என்று இந்த பாசுரத்தில் நமக்கு உணர்த்துகிறார். ஒரு குழந்தையை பராமரிக்க வேண்டும் என்றால் அந்த தாய்க்கு எப்படிப்பட்ட ஒரு பரிவு கருணை இருந்தாலும் அந்த குழந்தையானது ஒரு விஷம் செய்தால் ஏதாவது ஒரு விபரீதம் வந்துவிடப் போகிறதே என்று கண்களில் வெண்ணெயை வைத்துக் கொண்டு அந்த குழந்தையை கண்காணிப்பார்களாம். பொதுவாகவே தாய்மார்கள் எல்லாரும் இந்த குழந்தை, சின்ன குழந்தை, அதை வளர்க்கும் பொழுது தங்கள் இல்லத்தில் உள்ள வேலைகளை எல்லாம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் இந்த குழந்தையின் பேரிலே அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு அதற்கு என்ன வந்து விடுகிறதோ, அது எந்த விஷமத்தில் போய் மாட்டிக்கொள்கிறதோ என்று எப்பொழுதும் அவர்கள் அந்த குழந்தையிலே கருத்தாக இருப்பார்களாம். அப்படி இருந்தாலும் சில சமயங்களில் ஏமாந்து விடுவார்கள். ஒரு கிணறு இருக்கும் பொழுது அந்த கிணற்றில் குழந்தை விழுந்து விட்டது என்றால், ஒரு 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தையானது கிணற்றில் விழுந்து விட்டது என்றால் அந்த தோஷமானது அந்த தாய்க்கு தான் சேருமா. ஏன்னா அந்த குழந்தையை பார்த்து கொண்டு பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அந்த குழந்தையை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்பது ஒரு தாயின் கடமை. அப்போ இந்த குழந்தையை பார்க்கவில்லை, அது சின்ன குழந்தை, அதுக்கு எது நல்லது கெட்டது தெரியாத அந்த ஒரு சின்ன வயசுல இருக்கும் பொழுது இந்த தாயானவள் கவனிக்காததால் தான் அப்படி அந்த குழந்தைக்கு ஒரு விபத்து நேர்ந்து விட்டது. அதனால் இந்த தோஷம் தாய்க்கு தான் என்று சாஸ்திரங்கள்லாம் சொல்கின்றன. அதைத்தான் இங்கு மணவாள மாமுனிகள் எப்படி ஒரு குழந்தையை தாய் பராமரிக்க வேண்டுமோ, இல்லை ஒரு குழந்தை கிணற்றில் விழுந்தால் அந்த தோஷமானது எப்படி அது தாய்க்கு போகுமோ, அதே போல தானும் எம்பெருமானார், அதாவது ராமானுசர் முன்பு தாம் ஒரு குழந்தையாக இருக்கிறார். அந்த குழந்தை கிணற்றில் விழுவது போல இந்த சம்சாரமாகிய அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழி, மீண்டு வர முடியாத ஒரு குழி, எல்லை காண முடியாதது, ஆழம் காண முடியாதபடி இருக்கக்கூடிய ஒரு படுகுழி என்று இந்த சம்சாரத்தை சொல்வார்கள். இதுக்கு கரை எங்க இருக்குன்னே தெரியாதான். அப்படிப்பட்ட இந்த குழியில விழுந்துட்டா இந்த தோஷம் யாருக்கு? எப்படி ஒரு குழந்தை குழியில் விழுந்தால் அதன் தோஷம் தாய்க்கு போகுமோ, அதே போல ராமானுசர், சுவாமி ராமானுஜர் லோகத்தில் எல்லாருக்கும் தாயாக இருப்பவர். ஏன்னா அப்படி ஒரு வாத்சல்யத்தை பொழிபவர். ஏன்னா ஒரு ஆச்சாரியன் வெறும் ஞானத்தை மட்டும் புகட்டி விட்டு அவருக்கு வேண்டிய அந்த ஞான சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் உபதேசம் செய்துவிட்டு அப்படியே இருந்து விடுவதில்லை. ஏன்னா எல்லா விதமான இந்த தேக யாத்திரை, இந்த சரீரம் இருக்கு, இந்த சரீரத்தில் உள்ள இந்திரியங்கள்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் வைத்துக் கொண்டு நாம் எப்படி எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும், அவனை எப்படி அடைய வேண்டும், அதற்கு வேண்டிய ஒரு பரிபக்குவ நிலை நமக்கு எப்படி வர வேண்டும், நம்மிடம் உள்ள தோஷங்களை எப்படி களைய வேண்டும், நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆபத்து, அதாவது ஆபத்துனா நாம் நினைப்பது போல வெளியிலிருந்து ஆபத்து இல்ல, நம் மனசுக்குள்ளே ஆபத்துக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆபத்துக்கெல்லாம் களைய வேண்டும். இதை சொல்லும் போது அனிஷ்ட நிவர்த்தி என்று சொல்வார்கள். இஷ்ட பிராப்தி, நமக்கு எம்பெருமானை அடைவதற்கான எது இஷ்டம், நாம் எதை ஆசைப்படுகிறோமோ அதை பெறுவதற்கான ஒரு மார்க்கம், அதற்கு உண்டான தடைகளை களைவதற்கான ஒரு மார்க்கம். இது எல்லாவற்றையும் நமக்கு சுவாமி ராமானுஜர் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருப்பதால் நமக்கு அவர் எல்லாம் உபதேசிக்கிறார், அனுஷ்டித்தும் காட்டுகிறார். ஏன்னா சுவாமி ராமானுஜர்கிட்ட ஏன் இவ்வளவு லோகமெல்லாம் ராமானுஜரை கொண்டாடுகின்றனர் என்றால், அவர் வெறும் வேதாந்தியாக மட்டும் இருந்து விட்டு போகவில்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் கொண்டு அதை எப்படி உயர்த்த வேண்டும், வாழ்வில் உன்னதமான நிலைக்கு போக வேண்டும் அப்படின்றத ஒரு புழு பூச்சியில் ஆரம்பிச்சு ஒரு மாடு கன்றுகள் ஆரம்பிச்சாலும் மனிதர்கள் வரை எல்லாரையும் திருத்தி பணி கொண்டு எல்லாருக்கும் உய்வு உண்டு,
இதை எம்பெருமானை அடைவதற்கோ மோட்சம் பெறுவதற்கோ யாருக்கும் எந்த தகுதி தனியாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டாம். பகவானே நமக்கு எல்லாம் என்று இருந்தாலே போரும்ன்றதுனாலதான் அந்த சரணாகதி மார்க்கத்தை காட்டி சரணாகதி மூலமாக எம்பெருமானை அடையலாம். அதற்கு நமக்கு இச்சையும் மகா விசுவாசம் எம்பெருமானிடத்தில் இருந்தாலே போரும் என்பதை காட்டி கொடுத்தார் இல்லையா? அது மட்டும் இல்ல, லோகத்தில் உள்ள எல்லா மக்களும் நன்றாக சுகமாக இருக்க வேண்டும், எம்பெருமான் திருவருளை பெற்று சுகமாக இருக்க வேண்டும், பிராட்டி திருவருளை பெற வேண்டும், ஆழ்வார் ஆச்சாரியர்களின் அனுகிரகத்தை பெற வேண்டும். அதற்கான வழி எது என்பதை நமக்கு எளிய முறையில் காட்டி கொடுத்தார். அதனாலதான் லோகமெல்லாம் எங்க பார்த்தாலும் இந்த ராமானுஜரின் திருநாமத்தை ஏன் சொல்கிறார்கள் என்றால், வெறும் வேதாந்தத்தை மட்டும் உபதேசித்ததனால் இப்படி ஒரு ராமானுஜருக்கு ஒரு ஏற்றம் என்று இல்லை. அதனால சாமான்யமாக இருப்பவனும் அந்த எம்பெருமானை பற்றி மோட்சம் பெறலாம். அதற்கான ஒரு வழி என்ன என்பதை நமக்கு காண்பித்து கொடுத்து பாதையை போட்டவர். அதனாலதான் ராமானுஜ தரிசனம்ட்டு இன்னமும் நாம் அந்த ராமானுஜரின் அடிப்பொடியே நாம் எல்லாரும் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம் என்றால் அது அவரது பரம கருணை தான். அதனால்தான் இந்த இடத்துல ஆர்த்தி பிரபந்தத்தில் மணவாள மாமுனிகள் தாயாக சொல்கிறார். இந்த தாய்க்கு தான் அந்த பொறுப்பு, குழந்தையை பார்க்க வேண்டிய பொறுப்பு. ஏன்னா குழந்தைக்கு ஒரு நல்லது கெட்டது தெரியாது. அத போல அது குழியில உழர்தா மேட்ல இருக்கான்ற ஒரு அறிவு கிடையாது. அதே போல்தான் லோகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாரும் எப்பேற்பட்ட குழியில் ஒழுகிறோம், அதிலிருந்து நாம் எப்படி மீண்டு எழுவது, நமக்கு கை தூக்கி விடுவதற்கு நமக்கு யார் என்று தெரியாமல் நாம் கீழே விழுகிறோம் இல்லையா? அப்ப அந்த குழியிலேருந்து நமக்கு கையை கொடுத்து நம்மை மேட்டிற்கு நம்மை அழைத்து செல்பவர் நம்முடைய ராமானுசர். அதனால தாய் எப்படி அந்த குழந்தையை பாதுகாப்பாலோ, அப்படி பார்க்கவில்லை என்றால் அந்த தோஷம் வருமோ, அதே போல ராமானுசா எதிராசா நானும் ஒரு குழந்தைதான், இந்த படு குழியில விழுந்து விட்டேன், என்னை தூக்கி நீ தான் கரையேற்ற வேண்டும், மேட்டில் ஏற்ற வேண்டும். அப்படி இல்லை என்றாலும் இந்த சம்சாரமாகி குழியில விழுந்ததுக்கு காரணம் என்னன்னா நீதான் என்று உண்மைத்தான் சொல்லுவார்கள் என்று மாமுனிகள் சாதிக்கிறார். தன்குழவி வான்கிணற்றை சார்ந்திருக்க கண்டிருந்தால் என்பதென்றோ அன்னை பழியேற்கின்றாள் என்று சாதிக்கிறார். ஏன்னா முதலையே விண்ணப்பிச்ச மாதிரி ஒரு குழந்தைக்கு என்ன ஒரு ஆபத்து வந்தாலும் அது அதன் தாயாரைத்தான் போய் சேர்கிறது. அதனால அன்னை பழியேற்கின்றாள். அப்பா இப்படி இந்த சின்ன குழந்தை பண்ணத்துக்கு தாய் பழியேற்கின்றாளே, நன்குணரில் என்னாலே என் நாசமேலும் எதிராசா உன்னாலே யாம் உறவை ஓர்ன்னு சொல்றார். அப்போ நீரே உமக்கும் எமக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு இல்லையா? ஏன்னா இதத்தாய் ராமானுசன் என்று நாம் எல்லாம் சொல்கிறோம். அப்படி இதத்தாய் ராமானுசன் என்று சொல்வதால் அப்பேற்பட்ட ஒரு வாத்சல்யமே வடிவெடுத்த தேவரீர் தான் எனக்கும் உமக்கும் உள்ள அந்த சம்பந்த ஞானத்தை உணர்ந்து அடியேனையும் காப்பாற்ற வேண்டும் என்று இங்கு மாமுனிகள் பிரார்த்திக்கிறார். பொதுவா எம்பெருமானார் எப்பவுமே எல்லாருக்கும் பரம ஹிதத்தையும் கொடுப்பார், அதே போல அன்பையும் காட்டுவாராம். அவரோட மடத்துல எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருந்த பொழுது அவரோட மடத்துல என்ன ஆச்சா, ஒரு சமயம் ததியாராதனை நடந்து கொண்டு இருந்ததா. அப்ப ததியாராதனை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது எல்லாருக்கும் அங்க பிரசாதம் எல்லாம் சாதித்து கொண்டு இருந்தார்கள். எல்லாரும் அங்க உட்கார்ந்துட்டு அந்த எம்பெருமானுக்கு கண்டொருள பண்ணின பிரசாதத்தை எல்லாரும் அமுது செய்து கொண்டு இருந்தனர். அப்பொழுது கிடாம்பி ஆச்சான் தீர்த்தம் சாதிப்பார். ஏன்னா அப்பெல்லாம் எப்படி தீர்த்தம் சாதிப்பார்களா, எல்லாரும் உட்காந்து உணவை அவர்கள் எல்லாம் அமுது செய்து கொண்டு இருக்கும் பொழுது இப்படி வாயில இப்படி தீர்த்தத்தை சாதிப்பாலாம். அப்படி சாதிக்கும் பொழுது ஒரு சமயம் கிடாம்பி ஆச்சான் ஒருத்தருக்கு தீர்த்தம் சாதிக்கணும் வாயில, கொஞ்சம் பக்கமா நின்னுட்டு இப்படி தீர்த்தத்தை சாதிச்சுட்டார் போலருக்கு. அவருக்கு நேரம் நின்னா அவர் நேர வாயை திறந்துட்டு அவர் தீர்த்தம் வாங்கிப்பார். ஆனா பக்கத்துல நின்றதுனால சாப்பிட்டு கொண்டு இருந்தவருக்கு கொஞ்சம் அப்படி முகத்தை அப்படி சாஞ்ச மாதிரி வச்சு அந்த தீர்த்தத்தை பருகி கொண்டு இருந்தாராம். அப்போ எல்லாரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது எம்பெருமானார் கவனித்து கொண்டே இருப்பாராம். ஏன்னா எல்லாருக்கும் அந்த பிரசாதமானது சரியான முறையில் பரிமாறப்படுகிறதா, எல்லாருக்கும் வயிறு நிரம்பும்படி இருக்கிறதா என்று பார்த்து கொண்டே இருப்பார்களாம். அனுயாகம் என்று சொல்லுவார்கள். இப்போ நாமெல்லாம்
சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிட்டுட்டு வரோம்னு சொல்கிறோம். அது கார்த்தால பாலபோகம் என்று ஒரு சிற்றுண்டி அப்படி சொல்வார்கள். இல்லைன்னா மத்தியானம் நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்றோம்னு சொல்றோம். இதை சொல்லும் பொழுது லோகத்துல பார்க்கச்ச நம்முடைய தேகத்துக்கு பசிக்கிறது, அதனால் நாம் உணவை உண்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி பார்த்தா அந்த உடம்பை வளர்ப்பதற்காக அந்த ஆகாரத்தை சாப்பிடுவது போல் இருக்கும். ஆனால் ஒரு சம்பிரதாயத்தில் எப்படி சொல்லுவார்கள் என்றால், நாம் அதை போல தேகத்தை வளர்ப்பதற்கு மட்டும் நாம் அப்படி உணவை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த பாவம் என்பது முக்கியம். எல்லாருக்கும் உடல் ஆரோக்கியம் வேண்டும், அதற்கு தான் சாப்பிடுகிறோம். ஆனாலும் அதையும் எம்பெருமான் சம்பந்தப்படுத்தணுமா. நாம் எதை சாப்பிட்டாலும் அதை எம்பெருமானுக்கு சம்பந்தப்படுத்தி விட்டு தான் சாப்பிடணும். இப்ப பெருமாளுக்கு கார்த்தால திருவாராதனம் பண்ணும் பொழுது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, மடமாக இருந்தாலும் சரி, அது இல்லங்களா இருந்தாலும் அந்த பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணச்ச பிரசாதம் கண்டருள பண்ணணும். பழமாக இருந்தாலும் பாலாக இருக்கட்டும், இல்ல நல்ல பிரசாதங்கள்லாம் தலிகையெல்லாம் பண்ணி அவருக்கு எல்லாம் கண்டருள பண்ணும் பொழுது அந்த பிரசாதம் இருக்கு இல்லையா, அந்த பகவத் பிரசாதமாக நாம் எல்லாம் அதை ஸ்வீகரிக்க வேண்டும். இப்போ குழம்பு சாத்துமது கரமதுன்னு என்று சொல்கிறோம். நித்தியப்படிக்கு ஒரு சாத்துமது சாதம் பண்ணாலும் அந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சுட்டு அது நம்ம பிரசாதம் சாற்று அமுது என்று சொல்கிறோம். அப்போ நம்முடைய பசிக்காக அந்த பிரசாதம் பண்ணி அந்த எம்பெருமானுக்கு கண்டுரலை பண்ணி நாம் அதை சாப்பிடுவதில்லை. அது பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணி அந்த ஆராதனத்தின் அனுகுணமாக அவருக்கு அந்த பிரசாதத்தை நாம் கண்டருள பண்கிறோம். அப்போ அதை நாம் எப்படி சாப்பிடுகிறோம் என்றால், அதை பகவானின் பிரசாதம் நாம் ஸ்வீகரிக்கிறோம் என்ற நினைவுடன் சாப்பிட வேண்டுமா. நமக்கு பசிக்கிறது, நம்முடைய தேகத்துக்கு நல்லது, நம்ம உடம்பை வளர்த்துக்கிறதுக்கு நாம் சாப்பிடுகிறோம் என்ற எண்ணம் இல்லாமல் இந்த பிரசாதமானது பகவானுக்கு கண்டுரல பண்ணி அவனது அனுகிரகம் அடியாக அந்த பிரசாதத்தை நாம் சாப்பிட வேண்டும் என்று நாம் சாப்பிடுகிறோம். அதை அணுயாகம் என்று சொல்வார்கள். என்னன்னா, இப்போ பஞ்ச சம்ஸ்காரத்துல ஒரு யாகம் என்பது உண்டு. அந்த யாகம் என்பது என்னன்னா, பகவானுக்கு இப்ப யாகம்னா யஜ்ஞங்கள் பண்றதுன்றத பொதுவா இருக்கும். ஆனா இங்க சம்பிரதாயத்துல என்ன சொல்லுவா, பெருமாளுக்கு திருவாராதனை பண்றோம் இல்லையா, அந்த திருவாராதனமே ஒரு யாகமா. அதனால அப்ப அந்த யாகத்துல அதோட ஒரு அனுகுணமாக அதை நாம் பிரசாதப்படுகிறோம். அதனால அது அணுயாகம் என்று பேர். அதனால அந்த அணுயாகம் மாமுனிகளோட தினச்சரியில கூட அணுயாகம் வரும். ஏன்னா மாமுனிகள் எப்படி பிரசாதப்படுறார் அப்படின்ற இடத்துல அங்க அணுயாகம் தான் எறும்பி அப்ப அங்க சாதிச்சிருக்கார். அத போல அங்க எல்லாரும் அப்படி எல்லாரும் பிரசாதங்கள் எல்லாம் அங்க ஸ்வீகரிச்சு கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது தீர்த்தம் சாதிக்கிறார்கள். அப்ப தீர்த்தம் சாதிக்கச்ச இப்படி தலைய சாஞ்சிண்டு அந்த தீர்த்தத்தை வாங்கிக்கிறார். கீழே உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்பவர் கிடாம்பி ஆச்சான் இப்படி சாய்வாக அவரும் இப்படி வாயில தீர்த்தம் கொடுத்த உடனே அங்கேருந்து வேகமா எம்பெருமானார் ஓடி வராராம். ஓடி வந்துட்டு அந்த கிடாம்பி ஆச்சான் முதுகுல ஒரு அரைஞ்சாராம். எம்பெருமானார் கோபம் வந்துடுத்தான். என்னடா ஒரு வைஷ்ணவர் இப்படி இந்த ஒரு பழக்கம் தெரிஞ்சிருக்க வேண்டாமா? ஏன்னா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்குச்சே, இப்படி தலைய சாச்சுன்னு அவர் தீர்த்தம் சாப்பிட்டா அவருக்கு பொறையேறுமே அப்படின்றதுனால ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரி இதுவா போயிடுத்தான் அவருக்கு. அதனால வேகமா ஓடி வந்து கிடாம்பி ஆச்சான் முதுகுல ஒரு தட்டு தட்டினாராம். இப்படி சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும் பொழுது இப்படி தீர்த்தம் இப்படி கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தட்டு தட்டின உடனே அந்த தவற்றை உணர்ந்தாராம் கிடாம்பி ஆச்சார். அதனால பணிமானம் பிழையாமே அடியேனே பணி கொண்டேன்ட்டு நம்மாழ்வார் திருவாய்மொழியில எம்பெருமான்கிட்ட பிரார்த்திக்கிறார். எனக்கு இப்படி இந்த கைங்கரியத்தை எனக்கு கொடுத்தியே அப்படின்ட்டு பிரார்த்திச்சுன்ற மாதிரி என்னை திருத்தி பணி கொண்டையேங்கிறார் ஆழ்வார். அத போல இப்படி ஒரு கைங்கரியம் பண்ணச்ச அடியேனையும் திருத்தி பணி கொண்டீரே, பணிமானம் பிழையாமே அடியேனை பணி கொண்டேன்ட்டு அவற்றை சாதிச்சாராம். அது போல ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அது சரியாக இருக்க வேண்டும். அதில் எதுவும் அபசாரம் என்றே வரக்கூடாது, அதில் பிழைகள் வரக்கூடாது என்பதில் அவ்வளவு கருத்தாக இருப்பாராம். அதனால்தான் கார்த்தால எம்பெருமானார் தன்னுடைய மடத்தில் இருந்து எழுந்த உடனேயே யமுனை துறைவர் மண்டபம் பேர் அதற்கு அங்க எழுந்தருளி அப்படியே ஆச்சாரியன் அப்படியே தியானம் பண்ணுவாராம் அந்த இடத்துல. நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, கார்த்தால நமக்கும் அந்த ஆச்சாரிய தியானம்ங்கிறது ரொம்ப அவசியம். அஸ்மத் குருப்பியோ நமகா, அஸ்மத் பரம குருப்பியோ நமகான்னு நம்மளுடைய ஆச்சாரியங்களெல்லாம் நம்ம தனியன்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி அவருமே ஆச்சாரிய தியானத்தை சொல்லி அதற்கு பிறகு
ஸ்ரீரங்கத்திலே இருக்காரு இல்லையா, அதனால ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெருமாளையும் திக்கு நோக்கி அவர் சேவிப்பாராம். அது மாதிரி காஞ்சி பேரர்களான இருக்கக்கூடிய திக்கு நோக்கி கையை கூப்பி அந்த பெருமாளை சேவிச்சுட்டு, திருமலையில இருக்கக்கூடிய திருவேங்கடவன் இருக்கக்கூடிய அந்த திசையை நோக்கி சேவிப்பாராம். சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் காவேரிக்கு போய் அங்க தீர்த்தாமாடிட்டு எழுந்துருளுவது வழக்கம். வந்துட்டு இங்க மடத்துல உண்டான என்னென்ன வேலைகளோட எல்லாம் கவனித்து விட்டு சன்னதிக்கு போய் சன்னதியில் உள்ள அங்க இருக்கக்கூடிய கைங்கரியங்கள்லாம் பார்த்து அங்கேருந்து வந்துட்டு இந்த மடத்துல நுழைவாராம். மத்தியானம் வருவாராம். அப்போ அந்த மடத்துல பல ஊர்ல இருந்து வந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பாகவதர்கள், அடியார்கள் எல்லாரும் உட்கார்ந்துட்டு அங்க அவரவர்கள் தர்க்கம் மீமாம்சம் ஒரு பக்கம் அருளிச்செயல், ஒரு பக்கம் ஸ்ரீராமாயணம், இப்படி பூர்வ மீமாம்சா, இப்படி வேதத்துல இருக்கக்கூடிய விசாரங்கள், இப்படி எல்லா துறையிலையும் அவரவர்கள் அங்கங்கு எழுந்தருளி உட்காந்து அதையெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். ரொம்ப அருமையா அந்த உள்ள நுழையச்சேவே, அந்த மடத்துல நுழையச்சேவே அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்குமா. இப்படி எம்பெருமானார் சன்னதிலேருந்து வராரு இல்லையா, வந்த உடனேயே அத்தனை பேருக்கும் தீர்த்தம் இந்த மடத்துல பெருமாளுக்கு கண்டுருள பண்ணின அந்த தீர்த்தத்தை எல்லாருக்கும் கொடுப்பாராம். பிரசாதங்கள்லாம் கொடுத்து எல்லாருக்கும் எல்லாம் அமுது செய்தாச்சான்னு எல்லாரையும் விசாரிப்பாராம். என்ன காரணம்னா, ஒரு ஆச்சாரியனாக இருக்கப்பட்டவர் வெறுமே ஒரு வேதத்தையோ இல்ல இதிகாச புராணங்களையோ இல்ல ஒரு அருளிச்செயலையோ சொல்லிட்டு நீங்க இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்கன்ட்டு இல்லாம அவர்களுக்கு ஜீவனமும் வேண்டும், உஜ்ஜீவனமும் வேண்டும். அவர்கள் எந்த பாதை மாறி போயிடக்கூடாது. இந்த எம்பெருமானை அடையிற பாதையில அப்படியே கைய பிடிச்சிட்டு ஒருத்தர் நமக்கு காட்டுல அழிச்சின்னு போனா எப்படி இருக்குமோ அத போலதான் எம்பெருமானார் எல்லா அடியார்களையும் அப்படிப்பட்ட சம்சாரமாகிற ஒரு காட்டுல 2 கையும் பிடிச்சிட்டு அழிச்சின்னு போவாராம் எம்பெருமானார். அந்த மடத்துல ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாளாம். அத்தனை பேரையும் குசலம் விசாரிப்பாராம், ஒத்தொத்தரையுமே விசாரிப்பாராம். அப்படி விசாரிக்கும் பொழுது யாராவது ஒரு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணல, அதனால ஒரு நல்ல ஒரு ஞானம் வேணும் அப்படின்னு ஒரு துறையோட வந்து உட்கார்ந்து இருக்கிறவாளுக்கு அவர்களை புனிதமாக்கணுமேன்னு அவர்களுக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி அந்த ரகசிய திரயங்கள் எல்லாம் இவர் வந்து உபதேசிப்பாராம். எதனால உபதேசிப்பார்? அவர்கள் வந்து கேட்கறான்றதுனால உபதேசிக்கல. ஐயோ, ஒருத்தன் கூட இந்த ஜீவனத்துல விட்டுட்டு நாம் அங்கு போய்விடக்கூடாது, எல்லாரும் உய்வடைய வேண்டும், எல்லாரும் எம்பெருமானிடம் சென்று அங்க கைங்கரியம் பண்ண வேண்டும். இங்க ஒத்தனை இங்க நம்ம விட்டுட்டு போனா கூட அது பெரிய எம்பெருமானுக்குன்னா இழப்பு. அதனால எம்பெருமானுக்கு இழப்பு வரக்கூடாது என்பதற்காக அத்தனை பேருக்கும் அந்த ரகசிய திரயத்தை உபதேசம் செய்து இப்படி இந்த தேக யாத்திரையை எப்படி கழிக்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவு பாடுபட்டாரா ராமானுஜர். அதனால அப்படி இந்த மடத்துல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாருக்கும் ஒத்தொத்தரி தனித்தனியா விசாரித்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி ஜீவனம் செய்கிறார்கள், உஜ்ஜீவனத்துக்கு என்ன பண்ணுகிறார்கள் என்றதை அப்படி பார்ப்பாரா ராமானுஜர். அப்படி பார்க்கும் பொழுது அப்ப அத தாயாக இருந்து பார்க்கிறாரா இல்ல தகப்பனாக இருந்து பார்க்கிறாளா இல்ல என்ன கோணத்துல இருந்து கொண்டு அந்த எம்பெருமானார் அத்தனை பேரையும் அங்க இருப்பவர்கள். ஏன்னா எம்பெருமானார் மடத்துலதான் அவ்வளவு கூட்டம் இருக்குமா. சன்னதியில பெருமாள் சேவிக்கிற கூட்டத்தை காட்டிலும் இங்க எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர் மடத்துல அத்தனை கூட்டம் இருக்குமா. ஏன்னா 2 கைய பிடிச்சுனா இந்த காட்டுல அழிச்சின்னு போறார். அதனால் இப்படிப்பட்ட ஒரு சம்சாரமாகி ஒரு பெரும் குழியில அடியேன் உழுந்துட்டா அந்த தோஷம் உமக்குதான் என்று இங்க மாமுனிகள் என்னாலே என் நாசம் மேலும் எதிராசா உன்னாலே யாம் உறவை வரப்போ உமக்கும் எனக்கும் அப்படி ஒரு சம்பந்தம் உண்டு இல்லையா. சாமானிய விஷயத்தையும் கூர்ந்து நோக்கி அதில் தவறு இருந்தால் அதை சரி செய்யக்கூடிய நீர் இப்படிப்பட்ட ஒரு பெரும் குழியில நான் இப்படி விழுந்து நோவு படுறேனே, அதனால இதிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும். அப்படியே விழுந்தாலும் அந்த தோஷம் உமக்கு தான், உமக்கும் எமக்கும் சம்பந்த ஞானத்தை நினைத்து கொண்டு அடியேனே கரை சேர்க்க வேண்டும் என்று மணவாள மாமுனிகள் இங்கு பிரார்த்திக்கிறார். ஏன்னா நம்பிள்ளை ஒரு சமயம் எம்பெருமானாரை சேவிச்சுக்கிறதுக்கு அங்க சேவிக்கிறதுக்கு சன்னதிக்கு போயிருக்கார். அப்பொழுது ராமானுஜ நூற்றந்தாதி அதையெல்லாம் அங்க கோஷ்டி ஆய்கொண்டு இருக்கிறது. அப்பொழுது அந்த எம்பெருமானாரோட திருமுக மண்டலத்தையே பார்த்துட்டு இருக்கார். பார்த்துட்டே இருக்கச்ச ஏதாவது ஒரு உய்வு உபாயம் வேணுமே அப்படின்னு அவரோட திருவுள்ளத்துல ஓடுறது. என்ன ஒரு உஜ்ஜீவனம் நமக்கு, எது உய்வு உபாயம் அப்படின்ட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினைத்து கொண்டு இருந்து அந்த ராமானுஜரின் அப்படியே திருமுக மண்டலத்தையே பார்த்து கொண்டு இருந்தாராம்.
உடனே வந்து விட்டார், திருப்பி தன்னுடைய கிரகத்துக்கு வந்து விட்டார். அன்று இரவு படுத்து கொண்டு இருக்கும் பொழுது சுவாமி ராமானுஜர் சொப்பனத்துல வந்து தம்முடைய திருவடி நிலைகளை எடுத்து நம்மளை சிரசில் வைத்தாராம். இதுதான் உமக்கு உபாயம், இதுதான் உமக்கு உஜ்ஜீவோபாயம், இதையே நீ நினைத்து கொண்டு இருக்க வேண்டும், உமக்கு பிறகு வருபவர்களுக்கும் இதை நீ உபதேசிக்க வேண்டும் என்று சொப்பனத்தில் சுவாமி ராமானுஜர் சாதித்தாராம். உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டு மறுநாள் கார்த்தால எழுந்து தம்முடைய அடுத்தது பெரியவாச்சான் பிள்ளைக்கு இந்த விஷயத்தை சாதித்தாராம். இந்த மாதிரி தமக்கு ஒரு சொப்பனத்துல ராமானுஜர் தம்முடைய திருவடி நிலைகளை என்னுடைய சிரசுல வச்ச பாக்கியம் எனக்கு கிடைச்சது, இதுவே தஞ்சம் என்று நினைத்திரும்ட்டு எனக்கு ராமானுஜர் அந்த சொப்பனத்துல சாதிச்சார். நான் ராமானுஜர் திருமுக மண்டலத்தையே பார்த்து கொண்டிருந்து எனக்கு எது தஞ்சம், அடியேனுக்கு எது தஞ்சம் என்று மனசுக்குள் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன் அவரிடம். ஆனால் அப்பொழுது அவரோட முகமானது அவ்வளவு பிரகாசமா இருந்துதான் எம்பெருமானாரோட திருமுக மண்டலம். அப்போ ஒன்னும் அவருக்கு தெரியல. ஆனா ராத்திரி சொப்பனத்துல எம்பெருமானார் அவருக்கு சேவை சாதிச்சு அதுக்கு மறுமொழி சொன்ன மாதிரி இருந்துதான். அதனால எம்பெருமான் வருவான், வராமையும் போகலாம். ஆனால் ஆச்சாரியனாகப்பட்டவன் நமக்கு ஹிதத்தையும், என பெருமாள் ஹிதத்தை காட்டுவார், தாயார் அன்பை காட்டுவாள், இரண்டும் சேர்ந்து காட்டுவது நமக்கு நம்முடைய ஆச்சாரியன். எப்பவுமே ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை திருத்தி நல்ல வழிக்கு வரணும், அவனை அப்படி மதிப்பெண் பெற வைக்கணும், அவனை மேல மேல உயர்த்த வேண்டும் என்று ஒரு சாதாரண ஒரு ஆசிரியருக்கு எந்த மாணவனாக இருந்தாலும் அவன் பேர்ல அப்படி ஒரு பற்று இருக்கும், ஒரு கருணை இருக்கும், நல்ல மதிப்பெண் வாங்க வேண்டுமே அப்படின்னு நினைக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பயணத்துல இதை நம்ம கடக்க வேண்டும் என்றால், நாமும் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு ஆச்சாரிய கடாட்சம் திருவருள் தான் நமக்கு தேவை. அப்போ அந்த மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் எப்படி ஒரு பந்தம் இருக்குமோ, எனக்கு ஒன்றும் தெரியலையே எனக்கு சொல்லிக் கொடுனா எப்படி ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு சொல்லி கொடுப்பாரோ, அத போல நாமும் எம்பெருமானார் திருவடி கிட்டக்க போய் ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு நம்ம ரெண்டு கையும் கூப்பி ஒரு அஞ்சலி செலுத்தி அந்த ஆச்சாரியன்ட்ட இருந்தா எப்பேற்பட்ட குழி ஆகட்டும் நம் முன்னாடி வந்தாலும் அந்த குழியில் விழாமல் காப்பாற்றுபவர் நம்முடைய ஆச்சாரியன். அதைத்தான் இங்க மாமுனிகள் காட்டி கொடுக்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.